So what is meant by two-dimensional array? A two-dimensional array consists of a fixed number of elements of the same data type. ஒரு டூ டைமென்ஷனல் அரேல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே சேம் டேட்டா டைப்பாக தான் இருக்கணும். The array which is used to represent and store data in two dimensions is called two-dimensional array. ஸோ ஒரு அரேல நம்ம எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறோம் அண்ட் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். பட் நம்ம அந்த எலமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணும்போது டூ டைமென்ஷனில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அரே தான் டூ டைமென்ஷனல் அரே. எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ். ஒரு டூ டைமென்ஷனல் அரேயை எப்படி நம்ம சி ப்ரோக்ராமில் டிக்ளேர் பண்ணுறது? ஸோ அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு அரே நேம், தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள 2 தடவை சைஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ரோ சைஸ், தென் செகண்ட் வந்து காலம் சைஸ். ஸோ ரெண்டையுமே நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ள தான் கொடுக்கணும். ஸோ இப்போ டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு அரே நேம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு ரோ சைஸ், தென் அகைன் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு காலம் சைஸ். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன்.